வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு கலைமன் அகாடமி. இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் நம்ம படிக்க போகிற பாட தலைப்பு பார்த்திங்கன்னா உடல் நலமும் சுகாதாரமும். இந்த பாடப்பகுதி காணப்படுகிற பாடப்புத்தகம் பருவம் ஒன்றைச் சேர்ந்த இந்த அறிவியல் புத்தகத்தில் 6ஆம் வகுப்பு அறிவியல் புத்தகத்தில் இந்த பாடப்பகுதி காணப்படுகிறது. ரொம்ப அடிப்படையான நிறைய பதில்கள், அதாவது நிறைய இன்ஃபர்மேஷன் இதில் இருக்குது. தேர்வு நோக்கில் மிக முக்கியமான பாடப்பகுதி. கண்டிப்பாக அதிலேருந்து நம்ம வினாக்கள் எதிர்பார்க்கலாம். குறிப்பாக பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சி போட்டித் தேர்வுகள் மற்றும் இந்த லேப் அசிஸ்டண்ட் எக்ஸாமில் அதுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் இதில் நிறைய இருக்குது. ஸோ இது சம்மந்தமான பிடிஎஃப் தேவைப்பட்டால் நீங்கள் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணலாம். பிடிஎஃப்பை பொறுத்தவரை கட்டணத்துக்கு உட்பட்டது. ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள். உடல் தன்னைத்தானே தகவமைத்து சமநிலையை பேணும் நிலை டேஷ் என்று அழைக்கப்படுகிறது. உடல் பார்த்திங்கன்னா புற மற்றும் அக சூழ்நிலைக்கு ஏற்ப தன்னைத்தானே தகவமைத்து கொள்ளும் நிலை பார்த்திங்கன்னா ஹமியோஸ்டானிஸ் அப்படின்னு அழைக்கப்படுது. ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். அடுத்த கேள்வி. உடல் நலம் என்பது ஒரு மனிதன் உடல், மனம் மற்றும் சமூகம் சார்ந்த இடர்பாடுகள் இல்லாமல் இருக்கும் நிலையாகும் என குறிப்பிடும் நிறுவனம் WHO, வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன். அடுத்த கேள்வி. வேதிப்பொருட்களின் அடிப்படையில் உணவின் சத்து பொருட்களை டேஸ் வகைகளாக பிரிக்கலாம். வேதிப்பொருட்களின் அடிப்படையில் உணவின் சத்து பொருட்களை எத்தனை வகைகளாக பிரிக்கலாம்? ஆப்ஷன் பார்த்திங்கன்னா ஏ 6 வகையாக பிரிக்கலாம். அது என்னென்னா கார்போஹைட்ரேட், புரதங்கள், கொழுப்புகள், வைட்டமின்கள், தாது உப்புக்கள் மற்றும் நீர். மொத்தம் 6 வகையாக பிரிக்கலாம். ரொம்ப முக்கியமானது. அடுத்த கேள்வி. கீழ்கண்டவற்றுள் கார்போஹைட்ரேட்டுகளின் வடிவம் எது? ஆப்ஷன் பார்த்திங்கன்னா டி இவை அனைத்தும். கார்போஹைட்ரேட்டுகள் பார்த்திங்கன்னா மொத்தம் 3 வடிவத்தில் காணப்படுகிறது. சர்க்கரை, ஸ்டார்ச் மற்றும் நார்ச்சத்து. இது அனைத்துமே கார்போஹைட்ரேட்டின் வடிவங்கள். அடுத்த கேள்வி. ஸ்டார்ச் உள்ள உணவுப் பொருளானது அயோடின் கரைசலுடன் வினைபுரிந்து டேஸ் நிறமாக மாறுகிறது. அதாவது இது எதுக்குன்னா, ஒரு பொருளில், அதாவது உணவுப் பொருளில் ஸ்டார்ச் இருக்கா இல்லையான்னு அப்படி என்ன பண்ணுறாங்கன்னா சோதிக்கிறாங்க. அப்படி அந்த சோதனைகளில் பார்த்திங்கன்னா அந்த உணவுப் பொருளை பார்த்திங்கன்னா அயோடின் கரைசலை என்ன பண்ணுறாங்கன்னா ஊற்றுறாங்க. அதாவது குறிப்பாக அந்த உருளைக்கிழங்கில் பார்த்திங்கன்னா அதில் ஸ்டார்ச் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சோதிக்கிறதுக்காக அந்த உருளைக்கிழங்கில் பார்த்திங்கன்னா அயோடின் கரைசல் ஊற்றுறாங்க. அப்போது இது என்ன நிறமாக மாறுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. கருநீல நிறமாக மாறுகிறது. ஒருவேளை அந்த உணவுப் பொருள் கருநீல நிறமாக அயோடின் கரைசலுடன் வினைபுரிந்து அப்படி மாறுச்சுன்னா அதில் ஸ்டார்ச் இருக்குது அப்படின்னு அர்த்தம். கருநீல நிறம். ஆப்ஷன் டி. அடுத்த கேள்வி. நம் உடலில் உள்ள செல்களை பாதுகாக்கும் உணவு எது? நம் உடலில் உள்ள செல்களை பாதுகாக்கும் உணவு பார்த்திங்கன்னா கொழுப்பு. கொழுப்பு பார்த்திங்கன்னா செல்களை சுற்றி ஒரு வளவளப்பு தன்மை ஏற்படுத்தி அதை பாதுகாக்குது. புரதம் பார்த்திங்கன்னா செல்களை பார்த்திங்கன்னா பழுது பார்க்குது அப்படின்னு சொல்லுவாங்க. புரதம் செல்களை பழுது பார்க்குது. கொழுப்பு பார்த்திங்கன்னா அதை பாதுகாக்குது. அடுத்த கேள்வி. கீழ்கண்டவற்றுள் அதிகமான புரதம் காணப்படும் உணவுப் பொருள் எது? இதுக்கு சரியான ஆன்சர் பார்த்திங்கன்னா சோயா பீன்ஸ். இதில் தான் அதிகமான புரதச்சத்து செறிந்து காணப்படுகிறது. அடுத்த கேள்வி. புரதத்தை உறுதிப்படுத்தும் சோதனையில் உணவுப் பொருளானது ஊதா நிறமாக மாறுகிறது. அந்த ஸ்டார்ச்சில் பார்த்திங்கன்னா கருநீல நிறம். இந்த புரத சோதனையில் பார்த்திங்கன்னா அந்த உணவுப் பொருளானது ஊதா நிறமாக மாறுகிறது. இச்சோதனையில் பயன்படுத்தப்படும் வேதி கரைசல் எது? அதில் பார்த்திங்கன்னா அயோடின் பயன்படுத்துகிறாங்க அந்த ஸ்டார்ச் சோதனையில். இந்த சோதனையில் புரதத்தை உறுதிப்படுத்தும் சோதனையில் பார்த்திங்கன்னா என்ன கரைசல் பயன்படுத்துனா தாமிர சல்பேட் மற்றும் சோடியம் ஹைட்ராக்சைடு கலந்த கலவை இந்த சோதனையில் பயன்படுகிறது. அடுத்த கேள்வி. ஆரோக்கியமான நரம்பு மற்றும் இரத்த சிவப்பு அணுக்களை உருவாக்கும் வைட்டமின் எது? வைட்டமின் பி. ஆப்ஷன் சி தான் சரியான ஆன்சர். இது பார்த்திங்கன்னா இரத்த சிவப்பு அணுக்களை உருவாக்கி ஆரோக்கியமான நரம்பு செயல்பட வழிவகை செய்கிறது.
அடுத்த கேள்வி, வைட்டமின் சி குறைபாட்டால் ஏற்படும் நோய் பார்த்திங்கன்னா ஸ்கர்வி. எல்லாருக்கும் தெரியும், வைட்டமின் சி குறைபாட்டால் ஏற்படும் நோய் ஸ்கர்வி. அடுத்த கேள்வி, சூரிய ஒளியில் இருந்து கிடைக்கும் வைட்டமின் எது? சூரிய ஒளியில் இருந்து கிடைக்கும் வைட்டமின் பார்த்திங்கன்னா வைட்டமின் டி. ஆப்ஷன் ஏ தான் சரியான ஆன்சர், வைட்டமின் டி. அடுத்த கேள்வி, இரத்தம் உறைதலுக்கான வைட்டமின் எது? இரத்தம் உறைதலுக்கான வைட்டமின் பார்த்திங்கன்னா வைட்டமின் கே. வைட்டமின் கே இரத்தம் உறைதலுக்கான வைட்டமின். அடுத்த கேள்வி, மாலைக்கண் நோய் எந்த வைட்டமின் குறைபாட்டால் ஏற்படுகிறது? வைட்டமின் ஏ குறைபாட்டால் மாலைக்கண் நோய் ஏற்படுகிறது. ரொம்ப முக்கியமானது, வைட்டமின் ஏ குறைபாட்டால் மாலைக்கண் நோய் ஏற்படுகிறது. அடுத்த கேள்வி, பின்வரும் கூறுகளை ஆராய்க. அனைத்துமே சரியானவை. வைட்டமின்கள் பாதுகாக்கும் உணவு என்று அழைக்கப்படுகிறது. சரியான கூற்று. வைட்டமின்கள் மொத்தம் 6 வகைப்படும். வைட்டமின்கள் மொத்தம் 6 வகைப்படும். அடுத்த கூற்று, வைட்டமின் பி மற்றும் வைட்டமின் சி நீரில் கரையும் வைட்டமின்கள் என்று அழைக்கப்படுகிறது. வைட்டமின் பி மற்றும் சி நீரில் கரையும் வைட்டமின்கள் என்று அழைக்கப்படுகிறது. அடுத்த கூற்று பாருங்கள், வைட்டமின் ஏ, டி, இ, கே இவை அனைத்தும் கொழுப்பில் கரையும் வைட்டமின்கள் என்று அழைக்கப்படுகிறது. ரொம்ப முக்கியமான ஸ்டேட்மெண்ட் இவை அனைத்துமே. அடுத்த கேள்வி, தைராய்டு ஹார்மோனை உற்பத்தி செய்யும் தாது உப்பு எது? தைராய்டு ஹார்மோனை உற்பத்தி செய்யும் தாது உப்பு பார்த்திங்கன்னா அயோடின். இந்த அயோடின் குறைபாட்டெல்லாம் பார்த்திங்கன்னா பெரியவர்களில் பார்த்திங்கன்னா முன் கழுத்துக்கலரை நோய் ஏற்படுகிறது. அடுத்த கேள்வி, ஹீமோகுளோபின் உற்பத்தியில் முக்கிய பங்காற்றும் தாது உப்பு எது? ஹீமோகுளோபின் உற்பத்தியில் முக்கிய பங்காற்றும் தாது உப்பு பார்த்திங்கன்னா இரும்பு. ஆப்ஷன் பி. அடுத்த கேள்வி, முருங்கைக்கீரை உற்பத்தியில் முன்னணியில் உள்ள நாடு எது? இந்தியா. இந்தியா பார்த்திங்கன்னா சுமார் 80% உற்பத்தியை கொண்டுள்ளது. அதாவது உலகளவில் ஐரோப்பிய நாடுகளுக்கும் அமெரிக்காவுக்கும் மற்ற பிற கீழை நாடுகளுக்கும் பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரையை இந்தியா ஏற்றுமதி செய்கிறது. அடுத்த கேள்வி, கீழ்கண்டவற்றுள் மிகச்சிறந்த ஆக்சிஜனேற்ற தடுப்பான் எது? ஆப்ஷன் பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை. ஆப்ஷன் சி, இது ஒரு சிறந்த ஆக்சிஜனேற்ற தடுப்பான். அடுத்த கேள்வி, புரதச்சத்து குறைபாட்டால் குழந்தைகளில் பொதுவாக காணப்படும் நோய்கள் எது? ஆப்ஷன் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ மற்றும் பி. புரதச்சத்து குறைபாட்டால் குழந்தைகளில் காணப்படும் பொதுவான நோய்கள் பார்த்திங்கன்னா குவாஷியோர்கள் மற்றும் மராஸ்மஸ். இந்த குவாஷியோர்கள் நோயை பொறுத்தவரை அந்த பாதிக்கப்பட்ட குழந்தை பார்த்திங்கன்னா வயிறு உப்பிய நிலையில், முகங்கள்லாம் வீங்கிய நிலையில் காணப்படும். ஆனால் அந்த மராஸ்மஸ் நோயை பொறுத்தவரை தோல் வயிறோடு ஒட்டி காணப்படும், அதாவது எலும்பு தெரிகிற அளவு காணப்படும். இது ரெண்டுமே குழந்தைகள் காணப்படுது. எந்த குறைபாட்டில்னா புரதச்சத்து குறைபாட்டால். அடுத்த கேள்வி, உடல் பருமன் கொண்ட குழந்தைகளை அதிகம் கொண்டுள்ள நாடு எது? அதிகம் கொண்டுள்ள நாடு பார்த்திங்கன்னா சீனா. 2வது இடத்துல பார்த்திங்கன்னா இந்தியா காணப்படுது. இந்தியாவில் பார்த்திங்கன்னா சுமார் 14.4 மில்லியன் குழந்தைகள் உடல் பருமனாக காணப்படுகின்றனர். அடுத்த கேள்வி, பாஸ்பரஸ் குறைபாட்டால் ஏற்படும் நோய் எது? பாஸ்பரஸ் குறைபாட்டால் ஏற்படும் நோய் பார்த்திங்கன்னா ஆஸ்டியோ மலேசியா. ரொம்ப முக்கியமானது, ஆஸ்டியோ மலேசியா. அடுத்த கேள்வி, குழந்தைகளில் கிரிட்டினிசம் நோய் ஏற்பட காரணமான தாது உப்பு எது? அயோடின். குழந்தைகளில் பார்த்திங்கன்னா கிரிட்டினிசம் அப்படிங்கிற நோய் ஏற்பட காரணமான தாது உப்பு பார்த்திங்கன்னா இந்த அயோடின் குறைபாட்டால் குழந்தைகளில் இந்த நோய் ஏற்படுது. பெரியவர்களில் பார்த்திங்கன்னா அயோடின் குறைபாட்டால் அந்த முன் கழுத்துக்கலரை நோய் ஏற்படுகிறது, தைராய்டு. அடுத்த கேள்வி, பின்வரும் கூறுகளை ஆராய்க. அனைத்துமே சரியானவை. பாக்டீரியாக்கள் என்பவை சிறிய புரோகேரியாட்டிக், இந்த வார்த்தை ரொம்ப முக்கியமானது. பாக்டீரியாக்கள் என்பவை சிறிய புரோகேரியாட்டிக் மற்றும் செல் உட்கரு அற்ற நுண்ணுயிர்களாகும். சரியான கூற்று. அடுத்த கூற்று, பாக்டீரியாக்கள்
திசுக்களை ஊடுருவி செல்லும் தன்மை கொண்டவை, இந்த குற்றம் சரியானது. பாக்டீரியாக்கள் திசுக்களை ஊடுருவி செல்லும் தன்மை கொண்டவை, இந்த குற்றம் சரியானது. அடுத்த கூற்று, வைரஸ் என்பது ஒரு செல்லற்ற உயிரியாகும், சரியான கூற்று. இவை மற்றொரு உயிரின் செல்லில் புகுந்து பெருகுகின்றன. அதாவது வைரஸ் வாழ்கிறதுக்கு ஒரு ஓம்புயிரி தேவைப்படுது, தனியாக அதனால் வாழ முடியாது. ஸோ வைரஸ் மற்றொரு உயிரின் செல்லில் புகுந்து பழுகி பெருகுகின்றன. அனைத்து கூறுகளும் சரியானவை. அடுத்த கேள்வி, காலரா, நிமோனியா, டெட்டனஸ் கக்குவான், காசநோய், டைஃபாய்டு போன்ற நோய்கள் ஏற்பட காரணமான நுண்ணுயிரி எது? ஆப்ஷன் பார்த்திங்கன்னா பாக்டீரியா. பாக்டீரியாவில் தான் அந்த காலரா, நிமோனியா, டெட்டனஸ் கக்குவான், காசநோய், டைஃபாய்டு போன்ற நோய்கள் ஏற்படுகிறது. ரொம்ப முக்கியமானது இது. இவை எல்லாமே பார்த்திங்கன்னா பாக்டீரியாவால் மனிதர்களுக்கு ஏற்படக்கூடிய நோய்கள். இந்த காலராவும் டைஃபாய்டு பார்த்திங்கன்னா அசுத்தமான நீர் மற்றும் உணவால் பரவுது. இந்த நிமோனியா மற்றும் காசநோய் பார்த்திங்கன்னா சளி, அந்த இருமல், காற்றில் பரவன் மூலமாக இந்த நிமோனியாவும் இந்த காசநோயும் பார்த்திங்கன்னா மனிதர்களுக்கு பரவுது. டெட்டனஸ் கக்குவான் பார்த்திங்கன்னா அந்த பாக்டீரியாவால் பாதிக்கப்பட்ட புண்களின் மூலமாக இந்த டெட்டனஸ் கக்குவான் பரவுகிறது. அடுத்த கேள்வி, இன்ஃப்ளூயன்ஸா, சாதாரண சளி, சின்னம்மை போன்ற நோய்கள் ஏற்பட காரணமான நுண்ணுயிர் எது? வைரஸ். இன்ஃப்ளூயன்ஸா, சாதாரண சளி, சின்னம்மை போன்ற நோய்கள் வைரஸ் என்ற நுண்ணுயிரால் மனிதருக்கு ஏற்படுகிறது. அடுத்த கேள்வி, இரும்பு சத்து குறைபாட்டால் ஏற்படும் நோய் எது? பார்த்திங்கன்னா இரத்த சோகை. ஆப்ஷன் சி. அடுத்து பொறுத்துக, ரொம்ப சிம்பிளானது, ரொம்ப முக்கியமானதும் கூட. வைட்டமின் ஏ குறைபாட்டால் பார்த்திங்கன்னா மாலைக்கண் நோய் ஏற்படுகிறது. வைட்டமின் பி குறைபாட்டால் பெரிபெரி நோய் ஏற்படுகிறது. வைட்டமின் சி குறைபாட்டால் ஸ்கர்வி. வைட்டமின் டி குறைபாட்டில் பார்த்திங்கன்னா ரிக்கட்ஸ். வைட்டமின் இ குறைபாட்டில் பார்த்திங்கன்னா மலட்டுத்தன்மை காணப்படுகிறது. ரொம்ப முக்கியமானது. அடுத்த கேள்வி, இனப்பெருக்கம் அல்லது இனவிருத்திக்கு உதவும் வைட்டமின் எது? வைட்டமின் இ. இனப்பெருக்கம் அல்லது இனவிருத்திக்கு உதவும் வைட்டமின் பார்த்திங்கன்னா வைட்டமின் இ. வைட்டமின் இ குறைபாட்டால் மனிதர்களில் பொதுவாக பார்த்திங்கன்னா மலட்டுத்தன்மை ஏற்படுகிறது. அடுத்த கேள்வி, கால்சியம் மற்றும் வைட்டமின் டி குறைபாட்டால் ஏற்படும் நோய் எது? கால்சியம் மற்றும் வைட்டமின் டி குறைபாட்டால் ஏற்படும் நோய் பார்த்திங்கன்னா ரிக்கட்ஸ். இந்த வைட்டமின் டிக்கும் கால்சியத்துக்கும் பார்த்திங்கன்னா நெருங்கிய தொடர்பு உண்டு. வைட்டமின் டியை உடலில் உறிஞ்சிக்கொள்வது பார்த்திங்கன்னா அந்த கால்சியம் தான். அதே மாதிரி வைட்டமின் சி பார்த்திங்கன்னா இரும்பு சத்தை பார்த்திங்கன்னா உடலில் உறிஞ்சிக்கொள்ளுது. சுண்ணாம்பு சத்தை உறிஞ்சும் தன்மை கொண்ட வைட்டமின் எது? சுண்ணாம்பு பார்த்திங்கன்னா நம்ம பொதுவாக கால்சியம்னு சொல்லுவோம். கால்சியம் ஒரு வகை சுண்ணாம்பு. நம்ம ஏற்கனவே நான் சொன்னேன், கால்சியத்துக்கும் எதுக்கும் தொடர்பு இருக்குன்னு சொன்னேன்னா வைட்டமின் டிக்கும் தொடர்பு இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா சுண்ணாம்பு சத்தை உறிஞ்சும் தன்மை கொண்ட வைட்டமின் பார்த்திங்கன்னா விட்டமின் டி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.